வாரத்துல மட்டும் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸையும் தாண்டி பதிவாயிருக்குங்க. வணக்கங்க. இப்ப கொஞ்ச நாளா தமிழ்நாட்டோட கடுமையான வெயில நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இன்னும் சில மாசத்துக்கு இந்த ஹீட் கண்டினியூ ஆகும்னு எச்சரிப்பு கொடுத்திருக்காங்க. இவ்ளோ கடுமையான வெயில்னால நம்ம விவசாயம், குறிப்பா நம்ம பயிர்கள் கண்டிப்பா பாதிக்கப்படுங்க. ஆனா சரியான நேரத்துல சரியான முறையில நம்ம பாதுகாத்தோம்னா நம்ம பயிரை காப்பாற்ற முடியும். அதுக்கான சில முக்கியமான டிப்ஸ் நாங்க கொடுக்குறோம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வெயில் அதிகமா அடிக்கிறப்போ வெள்ளப்பாசனம் யூஸ் பண்ணோம்னா நிறைய தண்ணி வீணா போயிருங்க. செடிகளுக்கு தேவையான தண்ணீர் கிடைக்காம போயிடும். அதுக்கான ஒரே சொல்யூஷன் சொட்டு நீர் பாசனம் தான். சொட்டு நீர் பாசனம் யூஸ் பண்றப்போ செடிக்கு தேவையான தண்ணியை நேரடியா வேர்க்கே கொண்டு போய் கொடுத்துரும். 60% தண்ணியை மிச்சம் பண்ணி வேற எப்பவுமே குளிர்ச்சியா வச்சுக்கும். சொட்டு நீர் பாசனம் அமைக்க தமிழக அரசு சிறு குறு விவசாயிகளுக்கு 100% வரை மானியமும், பெரிய விவசாயிகளுக்கு 75% வரை மானியமும் கொடுக்கறாங்க. நீங்களும் உங்க தோட்டத்துக்கு சொட்டு நீர் பாசனம் அமைக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அடுத்தது மல்ச்சிங் ப்ராசஸ். இத தமிழ்ல தலைக்கூலம்னு சொல்லுவாங்க. நம்ம தோட்டத்துல கிடைக்கிற இயற்கை கழிவுகளான வைக்கோல், சருகு மாதிரியான பொருள் எல்லாம் வச்சு நம்ம மண்ணுக்கு மேல 3-4 இன்ச் வரைக்கும் பரப்பி விடுறதுதான் மல்ச்சிங்னு சொல்றோம். இயற்கை கழிவுகள் இல்லைன்னா பிளாஸ்டிக் ஷீட்ஸ் கூட யூஸ் பண்ணலாங்க. இது மூலமா நம்ம மண்ணோட ஈரப்பதத்தை தக்க வைக்கவும், களை வளராம தடுக்கவும், நம்ம வேற எப்பவுமே குளிர்ச்சியாகவும் வச்சிருக்கோங்க. நம்ம வெயில்ல வெளியே போகும்போது சன்ஸ்கிரீன் போட்டுக்கிறோம். அதே மாதிரி நம்ம மரங்களுக்கும் சன்ஸ்கிரீன் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நம்ம ரொம்ப காலமாவே மரத்தோட தண்டுல சுண்ணாம்பு பூசுறத வழக்கமா வச்சிருக்கோங்க. ஆனா இது பூச்சி வராம இருக்கிறதுக்குன்னு மட்டும் நம்ம நினைக்கிறோம். அதையும் தாண்டி இந்த சுண்ணாம்பு படலம் சன்லைட்டை டைரக்டா ரிஃப்ளெக்ட் பண்ணிருங்க. இது மூலமா பட்ட வெடிப்பு வராது, சன்பர்னையும் தடுக்குங்க. அதனால நீங்க பழத்தோட்டம் வச்சிருந்தீங்கன்னா உங்க மரத்தோட தண்டுல சுண்ணாம்பு பூச மறந்துடாதீங்க. அதிக வெப்பத்தை தாங்குற பயிரா பார்த்து சூஸ் பண்ணுங்க. உதாரணத்துக்கு வெண்டைக்காய், கத்திரிக்காய், மிளகாய், தர்பூசணி இது மாதிரி அதிக வெயில தாக்கு பிடிச்சு வளர்ற செடியா பார்த்து உங்க நிலத்துக்கு சூஸ் பண்ணுங்க. நம்ம செடிகளுக்கு யூரியா அதிகமா பயன்படுத்த வேணாங்க. ஏன்னா இது ஆல்ரெடி வெயில்னால ரொம்ப சோர்ந்திருக்க வேற எரிச்சிரும். அதுக்கு பதிலா பொட்டாசியம் மாதிரியான ஃபர்டிலைசர்ஸை யூஸ் பண்ணலாம். உங்க செடிகளுக்கு சீவீட் எக்ஸ்ட்ராக்ட் இல்லனா பயோஸ்டிமுலன்ட் யூஸ் பண்ணலாங்க. இது இயற்கையான கரைச்சல்ன்றனால உங்க செடியோட வெப்ப எதிர்ப்பு சக்தியை நேச்சுரலாவே அதிகரிக்கும். நீங்க அடுத்த வாட்டி பயிரிடும் போது வெப்பத்தை அதிகமா தாங்குற சர்டிஃபைட் சீட்ஸா பார்த்து வாங்குங்க. நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டோட வெப்பத்தை மனசுல வச்சு வெப்பத்தை அதிகமா தாங்கக்கூடிய பயிர் வகைகளை உருவாக்கி இருக்காங்க. இந்த விதைகள் உங்க பக்கத்துல இருக்க வேளாண் துறை அலுவலகம் இல்லனா லைசென்ஸ்டு விதை கடைகள்ல கிடைக்கும். வெயில், மழை, வெள்ளம்னு நம்ம இயற்கை எப்போ என்ன பண்ணுதுன்னு நம்ம யாருக்குமே தெரியாதுங்க. அதனால நம்மளோட பயிருக்கு நம்ம ஒரு கவசம் போட வேண்டியது நம்மளோட கடமையா இருக்கு. அதுதான் பயிர் காப்பீடு. மத்திய அரசோட இந்த காப்பீடு திட்டத்துக்கு நீங்க கட்ட வேண்டிய பணம் 5%க்கும் கீழே தான் இருக்கும். மீதி பணத்தை அரசாங்கமே கட்டிடும். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா உங்க ஆதார், லேண்ட் ரெக்கார்ட்ஸ், பேங்க் பாஸ்புக் இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு அரசு இ சேவை மையம்க்கு போகணும். மத்த எல்லாத்தையும் அவங்க பாத்துப்பாங்க. ஒரு சின்ன காப்பீட்டு பணம் கட்டுறனால உங்க எதிர்காலமே சேஃப் ஆகுதுங்க. உங்களுக்கு உங்களோட பயிரை பத்தி எந்த சந்தேகம் வந்தாலும் கிசான் கால் சென்டருக்கு நாங்க ஸ்கிரீன்ல காமிக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இது மத்திய அரசோட திட்டம். அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்பர்ட்ஸ் உங்ககிட்ட நேரடியா தமிழ்லயே பேசுவாங்க. உங்களோட மண்ணுக்கும் பயிருக்கும் ஏத்த மாதிரியான ஆலோசனையை கொடுத்து உங்க சந்தேகங்களை தெளிவுபடுத்துவாங்க. இப்ப நாங்க சொன்ன எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். இதே மாதிரி நீங்க உங்க தோட்டத்துல வேற ஏதாவது சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மற்ற விவசாயிகளுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் இது போன்ற பயனுள்ள விவசாய தகவல்களுக்கு ஃப்ளோடெக் பவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.